நல்லா இருந்துச்சுண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸா எதையும் யோசிக்காம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு படம் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா இதுல பிடிச்ச விஷயம், ஹீரோன்ற லீடெல்லாம் இல்லாம எல்லாருமே கேரக்டர்ஸா இருக்காங்க. எல்லாருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க. அது பாக்குறப்போ ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு அந்த படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து குட் ஃபீல் கொடுக்குது. அதை தாண்டி ஜீவாக்கு பேர் கிடையாது, பாட்டு கிடையாது, ஒரு தமிழ் சினிமாவுக்கு தேவை உள்ள விஷயங்கள் அப்படின்றத தேவையில்லாத இடத்துலையும் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாம அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணும், ஒரு பிரசிடென்ட்டா இருக்கிறவன் எலெக்ஷன் நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. எதையும் சொல்ல வராங்க, ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக வந்து படம் பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாம பாருங்கன்றாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மெசேஜ் கன்வே ஆகும். அது அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாலி படம் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து இந்த பொங்கலுக்கு பார்க்கலாம். ஜீவா சார் கலக்கிட்டாரு. அதான் ஜீவா சார் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவர் வந்து சரியா பண்ணல, நல்லா பண்ணல நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம். இந்த படத்துலையும் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஈஸியா இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு, செமையா பண்ணியிருக்காரு. இந்த ஃபுல் காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து எண்டு வரைக்கும் செமையா இருந்தது. தியேட்டர்லயும் செம ரெஸ்பான்ஸ். ஸோ தியேட்டரோட நம்ம இதை பார்க்குறப்போ ஒரு செம ஜாலியா இருந்துச்சு. ஓவராலா படம் ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா இது வந்து ட்ரிபிள் டி பொங்கல் தான். எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து படத்தை பார்க்கணும். ஆனால் படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. தலைவர் தம்பி தலைமையில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சில இடத்துல சிந்திக்க வச்சிருக்காங்க என்னடா அப்படின்ற மாதிரி. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணோம், இந்த பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணோம், தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நம்பி வந்து பார்க்கலாம். அதுக்கு உண்டான எல்லா அம்சமும் இந்த படத்தில் இருக்குது. ஜீவா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பாடியும் சரி, பாடி லாங்குவேஜ் சரி, சில டைலாக்ஸும் சரி. ஒரு 2 குடும்பத்தில், ஒரு பஞ்சாயத்துல ஒரு 2 குடும்பத்துக்கு நடுவில் மாதிரி என்னெல்லாம் பண்ணுற, ஒரு பக்கம் நல்லது நடக்குது, ஒரு பக்கம் கெட்டது நடக்குது. அதெல்லாம் பார்க்காம நம்ம நல்ல படத்தை பார்க்கணும். இந்த பொங்கலில் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு படம். 2வது நமக்கு போர் அடிக்கல. ஏன்னா சில படம்லாம் அந்த பாவாதி எல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு போர் அடிக்கல. உட்காந்தா வந்து நமக்கு தேவை என்ன சார், கொடுத்த காசுக்கு ஒருத்தாங்க சார். கண்டிப்பாக அது வரும். யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து போருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லாதான் சொல்லுவாங்க. ஸோ உலகத்தெல்லாம் இது சார், அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் அது நம்ம கதாநாயகன் ஜீவா. அந்த ஊரில் வந்து ஒரே நேரத்தில் கல்யாணமும் நடக்குது. அதே நேரத்தில் திடீர்னு வந்து இளவு வந்துருது. வாரியவும் எடுத்தாகணும்னு தம்பி ராமையா சொல்றாரு. எடுத்தாகணும்ட்டு கல்யாணமும் சொன்ன டைமுக்கு நடந்தாகணும்ன்றாரு. இது 2மே நடந்தா இல்லையா? 2 பேருமே 2 குடும்பத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. என் பொண்ணு கல்யாணம் 10:30 மணினா 10 மணி நடந்தாகணுன்றாரு. ஆனால் இவரும் வந்து 10:30 மணிக்கு பாடி எடுத்துதான் ஆகணுன்றாரு. இது எடுத்தாங்களா இல்லையா கதை அவ்வளோ. அதை நமக்கு வந்து டேரக்டர் ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சின்ன கருவு தான் சார். அந்த கருவை வந்து திரைக்கதை அமைச்சு நம்மளை சீட்ல ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாங்கன்னா அதுதான் டேரக்டரோட திறமை. அந்த திறமை இந்த படத்துல நல்லாவே இருக்கு. ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா. படம் பயங்கரமா இருக்கு, செம்ம காமெடியா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பர், செகண்ட் ஹாஃப் அதை விட பயங்கரம். ஒரு சாவு வீடு, ஒரு கல்யாண வீடு, இதுக்கு நடுவுல ஒரு எப்படின்னா ஒரு கட்சிக்காரரு எப்படி பண்றாரு அப்படின்றதுதான் படமே. செம்மையா இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங். சிவா மனசுல சக்தி தான் பார்த்திருப்போம், அந்த மாதிரி பயங்கர காமெடி. இது வந்து சிவா அண்ணனுக்கு வந்து ஜீவா அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது கம்பேக்னு சொல்லலாம். பயங்கரம். பொங்கல் வின்னர் கண்டிப்பா படம். தேங்க்யூ. படம் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் உண்மையில எதுனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இந்த அளவுக்குலாம் நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்புல எல்லாம் வரல. சும்மா ஓகே காமெடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்தேன். பட் கான்செப்ட் ரீதியாகவும் சரி, அவங்க கொடுத்த விதமா இருக்கட்டும், அந்த ஜானரா இருக்கட்டும், எல்லாருமே மலையாள மூவிஸோட சாயல் இருக்குது கம்பல்சரியா. ஆனா சிம்பிள் கான்செப்ட்ல நல்ல ஒரு படம் கொடுத்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. அவரோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பரா இருந்தது. இந்த படம் முழுக்கவே அவரை வச்சுதான் வரும். ஆனா நல்ல காமெடி ஜானரோட கொண்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்குமே சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா ஃபேமிலியோட நல்ல என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட வர்றதுக்கான மூவிஸ் கிடைக்கலங்கிற ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து அந்த ஃபீல் இல்லை. ஃபேமிலியோட எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப ஜாலியா ஃபன்னா பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். Jiva has acted amazing. He has balanced both the homes, the story, the content, everything. Please go and watch. This is actually a TTT Pongal. Happy Pongal. Jiva sir ki innoru kalagalapu mari indha padam. This is a very different film. He has acted amazing. Please go and watch the film. You will know how it is. Yeah. Comedy la padam eppadi irukku? Sammeya irukku. Super ah irukku. Please go and watch. Go with the family. Neat and clean, amazing film. Pongal kandipa family varudha. Yes. 6 ticket film, 10 ticket film. Go with the full family, friends. Amazing. Actually the Malayalam movie mari da irukku illa? No, it's like பக்கத்துல பிளேஸ்ல நம்ம neighbors கூட என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி. It's about an ego and all that. Please go and watch the movie. It has lot of fun, comedy, humor. சூப்பரா இருக்கு. ப்ளீஸ் இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க போயிட்டு நீங்க பாருங்க.
படத்துல என்ன மெசேஜா? மெசேஜ்ல ஒன்லி காமெடி No, it has lot of content in it. நான் அந்த சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். அதுக்காக I will not go and watch the movie. You have to watch the movie. No. It has lot of message. Please go and watch it. டிடிடி ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லணும். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்னா கொஞ்சம் காமெடி நல்லா போட்டுருக்கலாம். பட் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஒரு 2 குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை, ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் சாவு, அதை வச்சு எடுத்தாங்க. காமெடிக்கு சூப்பராக பண்ணிடலாம். அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் இது. பட் ஆனால் அதை மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள். கிளைமேக்ஸில் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணா டைலாக் வந்துச்சு. சூப்பராக அந்த டைலாக் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். பட் கடைசியாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆக்டிங் விட தம்பிராமை ஆக்டிங் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவரோட ஒருபடி அவர் மேலே பண்ணாருன்னு சொன்னோம். ஒன் டைம் வாட்சபிள். மிஸ்ஸிங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வருது, அங்கங்கே வருது. பட் இது பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் இது. பட் மிஸ்ஸிங். இந்த பொங்கலுக்கு ஒருத்தான படமா இல்லை, வேற படங்கள் நல்லா இல்லை. அதால இந்த படம் பார்க்கலாம்னு சொல்லுவேன். அவ்வளோதான். வேற நல்ல படம், ஆனால் இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இல்லை. பொங்கலுக்கு வேற எதுவும் நல்ல படம் வராததால வேணா இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. படத்தோட நம்ம எதுவும் தனியாலாம் பார்க்கல, படத்தோடய ஒன்றிதான் பார்த்த மாதிரி இருந்து. மியூசிக் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். என்னோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒரு சின்ன லைன் தான். ஸ்டோரி லைன் ரொம்ப சின்னது. அதை ரொம்ப எலாபரேட் பண்ணி படமே வந்து 1.25 மணி நேரம் நம்ம தான் படமே இது. கொஞ்சம் அதையே இழுத்துட்டாங்களோ, நம்ம ஒரு லைன் அதை தாண்டி வேற எங்கேயுமே போகல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள்.